ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ளவுஸுக்கான கொக்கியும் அதோட லூப்பும் எப்படி ஈஸியான மெத்தடில் தைக்கலான்னு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மோட்டா ஊசின்னு சொல்லுவாங்க. மோட்டா ஊசி இல்லாதவங்க மிஷின் ஊசி இருக்குது இல்லையா, அதனாலேயும் இதை மாதிரி ஹோல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹூக்கை கொக்கியை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கொக்கி விலகி போகாது. நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணி வைக்கிறோமோ அதே இடத்துலையே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக உள்ளவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி லூப்பும் அது மாதிரி ஈஸியான மெத்தடில் எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொக்கியை லாக் ஸ்டிச் இது மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்து ஃபைனலாக லாக் ஸ்டிச் போட்டுங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படி தைக்கும் போது. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லூப்பும் அது மாதிரி தான். நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுமோ அதை மார்க் பண்ணிக்கிட்டு இது மாதிரி டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வி ஷேப் பட்டி தைக்கிறது பிகினர்ஸ்க்கு டக்குன்னு வராது. அதனால் இதை மாதிரி அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஈஸியான டிப்ஸு தான் இது. நான் 4 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தாலே போதும். அந்த திக்னஸ் இருந்தாலே லூப் போதும். இதை எடுத்துக்கிட்டு கொக்கியோட பேக் சைடில் இதை மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கள். இது மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு லூப்பு ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங்கும் உங்களுக்கு நல்லா வரும். லூப் மாதிரி தைச்சி முடித்த பிறகு லாக் ஸ்டிச் போட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.